அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க சஸ்பென்ஸாக சொல்கிறதா சொல்லிட்டாங்க. சத்தம். A few moments later. என்னடா பயங்கரமாக யோசிக்கிற வண்டியில் உக்காந்துட்டு? மாப்பிள்ள சொல்லுடா. மஞ்சுவோட ஏரியாவை குத்து மதிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் மாப்பிள்ள. எப்பட்றா? நாய் கடிச்சது அந்த ஏரியாவாக தான் மாப்பிள்ள இருக்கணும். ஏன் வேறு ஏரியாவுக்கு அவங்க வரவே மாட்டாங்களா? அடுத்த வாட்டி பேசுனா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளு. இது பாயிண்ட்டு மாப்பிள்ள. The next day. ஜி, உங்கள் எதிரியை எப்படி தூக்க போகிறீங்க? உனக்கு கேள்வி கேட்குறதே பொழப்பா போச்சு. அதுக்கெல்லாம் ஆள் ரெடி பண்ணியாச்சு. டீ கடையில் வச்சு அவனை தூக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபோன் அடித்து கேட்போம். சொல்லுப்பா. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம டீ கடையை சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க. அவன் வந்தால் உடனே தூக்கிடுவோம். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவன் என் காலடியில் வந்து விழுகணும். கவலைப்படாத, நம்ம அவனை அடித்து தூக்கிட்டு வந்துடுறோம். ஏஞ்சி, நீங்களே பெரிய ரவுடி, நீங்கள் எதுக்கு வேறு ஒரு ரவுடி டீமை வச்சிங்க? நம்ம இதில் என்ட்ரு ஆகக்கூடாதுடா. அதுக்கு தான் வேறு ஒரு டீமை செட் பண்ணி விட்டுருக்கேன். அவனுங்க கரெக்டாக அந்த ஆம்பளையை தூக்கிடுவாங்க. முதல்ல நம்ம ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு அலர்ட் பண்ணுவோம். Later. என்னடா சொல்லுடா. பாஸ், எல்லாரும் டீ கடையை ரவுண்டு கட்டி தான் நிற்கிறோம். எதுக்குடா டீ கடையை ரவுண்டு கட்டி நிற்கிறீங்க? சூடாக வடை பச்சி சாப்பிட்றதுக்கா? நீங்கள் தானே அவன் டீ கடைக்கு வருவான்னு சொன்னீங்க. ஒரு வேளை கடைக்கு வராமல் வெளியவே நின்றுட்டு போயிட்டா? கவலைப்படாதீங்க தலைவா. நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே தான் நின்று நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அவனை தூக்கணுங்கிற ஃபோன் எனக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வரும்பா. நாம் கடையவே பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா எஸ் ஆகிடுவான் வந்துட்டு. Later. என்னது, இன்னும் ஆளை காணோம்? ஒருவேளை வீட்லேயே டீ போட்டு குடிச்சிட்டானோ? மாப்பிள்ள, இந்த கடையில் டீ குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள. அப்படி பழகிட்ட, என்ன பண்ணுறது? 2 பேரும் வந்துட்டானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவோம். டேய் பார்ட்டி கடைக்கு வந்துட்டான். டேய் சிவா, வாடா இந்த பெஞ்சில் உட்காருவோம். டேய் 2 பேரும் டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. மாப்பிள்ள பயமாகவே இருக்கு மாப்பிள்ள. அப்போ லவ் பண்ணாதடா, விட்டுரு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிற? டேய் இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் 2 டீ. நாம் பேப்பரை எடுத்து விரித்து என்ன சங்கதின்னு பார்ப்போம். டேய் நல்லா கேளுங்க. இப்போ அவன் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள அப்படியே சமோசா எடு. டேய் இப்போ அவன் சமோசா சாப்பிட்றான். இந்த மாப்பிள்ள டீ குடி. டேய் சமோசாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. அறிவு கட்டவனை அவன் ஆகி போகிறத கூட சொல்லுவ போல இருக்க. தூக்க சொல்லுடா. என்னது, நம்ம லைனில் இருக்காரு? இவருக்கு யார் கால் போட்டது? நம்ம டீமுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளோட நம்பரை போட்டோம் போல இருக்கு. மாப்பிள்ள டீ குடிச்சு முடிச்சாச்சு, கிளம்புவோமா? என்ன அது, கிளம்புற நேரத்தில் 2-3 பேர் நம்மக்கிட்ட வர்றாங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் பயங்கரமாக அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்த கருப்பனையும் டைகரையும் நீங்கள் தூக்கினதுக்கப்புறம் நம்ம ஏரியாவே பயம் இல்லாமல் இருக்கு தம்பி. என்னது, இவனால் ஏரியாவே நிம்மதியாக இருக்கா? யாரை தூக்கியிருப்பான்? அது மட்டுமா, 8வது தெருவில் என்னை விட்டால் ஆளே கிடையாதுன்னு என்னம்மா வாலாட்டிட்டு இருந்தான் ஜானி. சொல்லி வச்சில்ல தம்பி தூக்குனுச்சு. அட்டட்டா, இவன் நமக்கு மேலே தூக்குறவனாக இருப்பான் போல இருக்கே. அவசரப்பட்டுட்டோமோ? 8வது தெரு மட்டும் இல்லை, நம்ம வரம்புக்கு உட்பட்ட எந்த ஏரியாவில் பிரச்சனைனாலும் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தூக்கிடுவேன். அவங்க பேசிக்கிறத பார்த்தா அவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கே. நாம் இவனை தூக்கலான்னு வந்தா இவன் நம்மளை தூக்கிடுவான் போல இருக்கே. நாம் இவனை தூக்க வந்தோம், ஆனால் இவன் நமக்கு மேலே தூக்குறவனா இருக்கானே. முதல்ல நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லுவோம். எல்லோரும் நல்லா கேட்டுக்கங்கடா. தூக்குற ப்ரோக்ராம் கேன்சல். ஏண்டா டீ கடைக்கு போய் அவனை தூக்குங்கடானா வெறுங்கையை வீசிட்டு வந்து என் முன்னாடி ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பாருணமா, அவன் சாதாரண ஆள் இல்லை. நிறைய ரவுடிங்களை அசால்ட்டாக தூக்கியிருக்கான். டீ கடையில் அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. டைகரு, ஜானி, கருப்பன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவன் தூக்கியிருக்கான். என்னையா எல்லாமே நாயோட பேராகவே இருக்குது? மனுஷங்க பேரை தானே தலைவா நாய்க்கு வைக்கிறாங்க.
நல்ல வேலை நாங்கள் அவனை தூக்கலை. அவன் ஒயின் ஷாப்பில் என்ன அரைஞ்சது தான் நினைவுக்கு வந்து வந்து போகுது. ஜி, அவன் ஒயின் ஷாப்பில் உங்களை சைலண்ட். டேய், நீ சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் மைண்டு வாய்ஸில் நினச்சி பார்த்துட்டேன். சரி, நீங்களாம் கிளம்புங்க, தேவைப்பட்டா கூப்பிட்றேன். ஜி, அடுத்த பிளான்? இவனை தூக்க முடியல, அடுத்து மஞ்சு குட்டியை தூக்க வேண்டியது தான். தூக்கிடுவோம் ஜி. அப்பா, இல்லை ஜி, தூக்குறீங்க. பக்காவா தூக்குறவனையே லவ் பண்ணுற அவங்கள எப்படி ஜி தூக்குறது? இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்த மவனை முதல்ல ஒன்றை தூக்கிடுவேன். ஆஹா, விடிஞ்சதுமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உக்காந்துட்டான் ஐயா. என்ன அது, முகமெல்லாம் ஒரே சோகமாக இருக்குது, நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறான். என்னடா காலையிலேயே சோகம் தூக்கலாக இருக்குது. மாப்பிள்ள, மஞ்சுக்கிட்ட என் லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. டேய், வாயால் தாண்டா லவ்வை சொல்லணும். என்ன மாப்பிள்ள, என்கிட்டயே நக்கலா? பின் என்னடா, லவ் பண்ணினா டக்குன்னு சொல்லிடணும், யோசிச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பசிச்சா உடனே சாப்பிட்றது இல்லையா, தூக்கம் வந்தா உடனே தூங்குறது இல்லையா, இவ்வளவு ஏன் சரக்கடிக்கணும்னு நினச்சா உடனே அடிக்கிறது இல்லையா, அதை மாதிரி தாண்டா லவ்வும், வந்தா உடனே சொல்லிடணும். கரெக்ட் மாப்பிள்ள. டேய் சிவா, பயம் இல்லைன்னா வாண்டடா போய் சொல்லு, பயம் இருந்தா வாட்ஸ்அப்பில் சொல்லு. என்ன மாப்பிள்ள, ஐடியாவை அருவி மாதிரி கொட்டுற? என்னடா பண்ணுறது, நீ லவ் பண்ணுற, ஆனால் எனக்கு அருவி மாதிரி கொட்டுது. கொட்டட்டும் கொட்டட்டும், டீப்பாக தான் பழகுறா மாப்பிள்ள மஞ்சு, வசதியாக போச்சு. ஆனால் டீசெண்டாக பழகுறாளே மாப்பிள்ள. என்னடா இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிற, முடிவா என்ன தான் சொல்ல வர்ற? இல்லை மாப்பிள்ள, உனக்கே தெரியும், ஒரு பொண்ணு சும்மாலாம் எந்த ஒரு கன்னி பையனையும் கவனிச்சிட மாட்டா. காதல் இருந்தால் தான் கவனிப்பும் வரும். ஏய் சிவா, கவனிக்கிறத வச்செல்லாம் கணக்கு போடாதடா, அது வேலைக்கே ஆகாது. மாப்பிள்ள, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, உன்னோட இஷ்டம், வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. இன்னைக்கு எந்த ஏரியாவோ? என்ன மஞ்சு, திடீர்னு வர சொன்ன, என்ன விஷயம்? ஏய் மீனா, என் லவ்வை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. அப்போ தான் என் முறமாமன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முதல்ல அதை செய்யடி. ஆனால் என்னடி ஆனால் அவனான்னு இழுக்கிற? சிவா கேஷுவலாக தாண்டி பழகுறாரு, எதையுமே கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு. ஏண்டி, என்னடி சொல்ல வர்ற? சிவா கிட்ட சுத்தமாக லவ் சிம்டம்ஸு தெரியலடி மீனா. ஏன் மஞ்சு, லவ்வை சொன்னா தானே தெரியும். நீ எல்லாம் ஒரு பையனை பார்த்தாலே லவ் வந்துடும். ஆனால் சிவா கிட்ட நல்லா பழகியே இருக்கு, அப்புறம் என்னடி? நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உன் காதல் சக்ஸஸ் ஆகும்.